மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் வந்து கங்காவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. மட்டன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு விஜய் தம்பி சாப்பிடு வர இட்லிக்கு நீ என்ன பண்ணுற, குமரன் தம்பியை வந்து கடைக்கு போகும்போது மட்டன் வாங்கி கொடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னா கங்கா ஒரு பக்கம் முறைக்கிறாங்க. இதனால நம்ம காவேரிக்கும் கங்காக்கும் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை வரப்போகுது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நிவின் கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க யமுனா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாசமாக இருந்தால் ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லுவாங்க? புருஷன்ட்ட சொல்லுவாங்க, அப்படின்னா பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. ரெண்டுமே இல்லாமல் அது எப்படி உங்கள்கிட்ட சொன்னால் காவேரி அப்போ என்ன நடக்குது, அப்போ உங்கள் குழந்தை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால நிவின்க்கு ஷாக்கிங்லாம் இல்லை. ஏன்னா நீ இப்படி பேசுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இது பாதிக்கல, உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே, நீ இவ்வளோ கேவலமாக யோசிப்ப அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட இதை பற்றி வந்து கேட்குறாங்க. வந்து பலர் நிறைஞ்சிடறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு அக்கா கிட்ட தங்கச்சி எப்படியா பேசுவ, அன்னைக்கு வந்து மயங்கி விழுந்த டைமில் கரெக்டாக வந்தார் நிவின் அந்த பக்கம், அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனே தவிர எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை போய் தயவுசெய்து நீ வந்து கேட்காத நிவின் கிட்ட, இதனால பிரச்சனை தான், நீ வந்து செத்து போயிடுவேங்கிறதுனால தான் நான் நிவினை கல்யாணம் பண்ணி வச்சேன், அவரை போட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி கஷ்டப்படுத்தாது அப்படின்னா ஆல்ரெடி கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க யமுனா. ஸோ இதே மாதிரி சும்மா இல்லாமல் போயிட்டு விஜய்கிட்டையுமே கேட்பாங்க. அப்கமிங்கில் விஜய் பலார்னு ஒரு அறை கொடுப்பாரு. நீ வேணா இவரை நம்பாமல் இருக்கலாம் புருஷன், ஆனால் காவேரி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. என்ன ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.